சாட்சியம் சொல்லுவதற்காக போனார், விசாரணை இல்லை. சாட்சியங்களே விசாரிக்கிறாங்க இல்லை, அப்படி இல்லை. விசாரணைங்கிறது விசாரிக்கிறது தானே. சாட்சியங்களிடம் அவர் குற்றச்சாட்டப்பட்டவர்னு சொல்லலை. இல்லை, திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரமாக தமிழ்நாடு மிகச்சிறப்பாக இருக்கிறது போல, பயமில்லாமல் இருக்கிறது, சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஊடகங்கள் சம்பாதிக்க வேண்டுமானால் எங்களின் மூலமாக இன்றைக்கு ஊடகங்கள் சம்பாதித்து. கூட்டணி முயற்சியை அதிமுக தரப்புலையோ அல்லது பாஜக தரப்புலேருந்து இது எடுக்கலையா? எந்ததையோ தன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் விமர்சித்தவர். இந்த நேற்று முந்தா நாள் டெல்லிக்கு கிளம்பும் போது கூட மதுபான பாட்டில் இருந்ததாக கிளப்பிவிடும், கத்திரிக்கோள் இருந்துச்சுன்னு கிளப்பிவிடப்பட்டு, எல்லாம் அட்டர் பிராடுகள், பொய்யையே பொய்யாக்கி வாழ்கிற புலம்பல்கள் இந்த திமுக கும்பல்கள். அதே 4 மணிக்கு தலைவர் அங்கே தமிழர்கள் பிழைக்க போனவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்ட்ட பிரச்சாரத்தை தொடர்ந்து ரோட் ஷோ நடத்திட்டாரு. இங்கே தான் பர்மிஷன் கிடைக்கல, அங்கே கிடைச்சிருச்சு. இல்லை, இப்போ எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இனிமேல் ரோட் சொல்லலாம். நீ யாருக்கும் நாங்கள் பயந்தவர்கள் அல்ல. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி அப்போ திமுகவுக்கு பயந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ செந்தில் பாலாஜி பதறுவதற்கு காரணம் என்ன? எனக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் உனக்கு வராமல் வேற யாருக்கே வரும்? உனக்கு தானே வரணும், அதானே எங்களுடைய இலக்கு. நிகழ்ச்சி நடத்துனது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகம். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இல்லை, முன்கூட்டியே ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸில் கொண்டு நீங்கள் யாருங்கிறேன். அவர் அந்த ஊர் எம்எல்ஏ தனியார் ஆம்புலன்ஸுகளுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதான் ஆம்புலன்ஸ் இருக்கிற பட்சத்தில் எல்லா ஆம்புலன்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. 108 ஆம்புலன்ஸை மட்டுமா பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிவிகே இணைய போகுது அப்படின்ற செய்தி தொடர்ந்து பரவலாகவே பேசப்பட்டு பயம் வந்துருச்சா? கலை யதார்த்தம் புரிஞ்சிருச்சா? முதலமைச்சரை பார்த்து முகில் கேட்கிறேன், எந்த அமைச்சரும் கொள்ளை நடத்தவில்லை, நாங்கள் நேர்மையான தூய்மையான ஆட்சியை நடத்தியிருக்கிறோம்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? முதலமைச்சரையே கைது செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது தமிழ்நாட்டில். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பாக இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே நம்ம மறு உத்தரவு வரைக்கும் பேசக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சார்பிலிருந்து வந்துச்சு. அப்பப்போ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பேசும் பொழுது பேச்சாளர்கள் மீடியாக்களில் பேட்டி கொடுக்குறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு தான் பிரச்சனை, முதலமைச்சர் தான் பிரச்சனை. எத்தனை இடையூறுகளை தமிழக வெற்றி கழகத்திற்கும் தலைவர் விஜய்க்கும் இவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருப்பதால் பேசவே கூடாதுன்றாங்களா? இப்படி பேசவே கூடாதுன்னு சொல்லலையே, பொதுக்கூட்டங்களில் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஊடகங்களில் உங்களை போன்றேன்னு சொல்லிடுறத விட உங்களுக்கு மேலாக மேதாவி நிறைய பேர் இருக்காங்க. திமுக சொம்பு தூக்கிகளா அவர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளையே ஒரு பத்திரிகையாளர்களாக நடுநிலையாக செயல்படணும் அப்படிங்கிறதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விருப்பம், நோக்கம். ஆனால் ஒரு தற்சார்பு நிலையை மனதிலே வைத்துக்கொண்டு கேள்விக்கணைகளை தொடுப்பார்கள். அது கையூட்டு வாங்கி கொண்டு அல்லது திமுகவிடம் பேரம் பேசிக்கொண்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நாம் போய் பதில் சொல்லி கொண்டு இருக்க முடியாது என்பதற்காகத்தான் கடந்த 15 நாட்களாக நாங்கள் மௌனம் காத்தோம். ஆனால் வீதிகளில் இறங்கி முழக்கமிட்டோம். இப்போ அது சரி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நேற்று தேர்தல் கமிஷன் அரசு இப்போ தொடங்கிருச்சு. திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரமாக தமிழ்நாடு மிகச்சிறப்பாக இருக்கிறது போல, பயமில்லாமல் இருக்கிறது, சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆக இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கான விடுதலை மட்டும் என்பதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கான விடுதலையும் நேற்றிலிருந்து தொடங்கியிருக்கிறது, 4 மணிலிருந்து என்றால் ரொம்ப 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 நாங்கள் ஹாப்பியாக இப்போ உட்கார்ந்துட்டோம். எதை வேணாலும் கேளுங்க, இப்போ அடிக்கிறோம். இப்போ விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளில் பல்வேறு மாற்றங்கள் தெரியுது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ டெல்லிக்கு நேற்று சென்று சிபிஐ விசாரணை நடந்திருக்குது. அந்த சிபிஐ விசாரணையில் 7 மணி நேரம் விசாரணை நடந்ததில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் செய்திகள் வெளியே வருது. இதை தாண்டி கரூர் விவகாரத்தில் நடந்த இந்த துயர சம்பவத்திற்காக
பல்வேறு விஷயங்களை வந்து விஜய் அவர்களிடம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வந்து சம்மன் அனுப்பப்பட்டதாகலாம் செய்தி வந்துச்சு. இந்த விவகாரத்தில் வந்து கரூர் துயர சம்பவத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு தான் இந்த உயிரிழப்பு சம்பவங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அழுத்தமாக நம்புறீங்களா? 100% 1000% செந்தில் பாலாஜி ப்ளஸ் திமுக கூட்டணி எந்த விதத்திலும் தலைவர் முன்னுக்கு வந்து விடக்கூடாது. ஏன்னா செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் தமிழக வெற்றி கழகம் அலையலையாய் தள்ளாடியது. எப்படியாவது பிரச்சாரத்தை முடக்கணும். இதுதான் திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம், பிரதான வேலைகள். அதுக்கு செந்தில் பாலாஜி பயன்பட்டார். 41 உயிர்களை கொல்வதற்கு துணையாக நின்றவர்கள் இன்றைக்கு கதறுகிற காட்சியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கிட்டார், டெல்லியில் தொடங்கியிருக்காரு. ஆமாம், எலெக்ஷன் 4 மணிக்கு தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. அதே 4 மணிக்கு தலைவர் அங்கே தமிழர்கள் பிழைக்க போனவர்கள் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டு தமிழர்கள், அவர்கள்ட்ட பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்திட்டாரு. இங்கே தான் பர்மிஷன் கிடைக்கல, அங்கே கிடைச்சிருச்சு. இல்லை, இப்போ எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இனிமேல் ரோட் ஷோ தான். நீ யாருக்கும் நாங்கள் பயந்தவர்கள் அல்ல. இப்போ ஒன்று புரிஞ்சுக்க, இதுக்கு முன்னாடி வந்து அப்போ திமுகவுக்கு பயந்துகிட்டு இருந்தீங்க. பயந்தெல்லாம் இல்லை, கட்டுப்பாட்டுக்குள் கட்டுப்பட்டு கிடந்தோம். இப்போ எங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. சுதந்திரமாக தான் முதவே சொன்னேன். சுதந்திரம் ஒன்று பிறந்திருக்கிறது நேற்று மாலை 4 மணியிலிருந்து. ஆக எங்களுடைய வீரியத்தை பயங்கரமாக எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, டெல்லியில் எங்கள் தலைவர் அழகாக கையசைத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் வந்தார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் காணாமல் போய்விட்டார். வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தாலும் இருப்பார். கொள்ளையடிப்பதற்காக சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம ஆட்சி இப்பொழுது பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து பயந்து பவ்யமாகி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிற முதலமைச்சர் தமிழ்நாடு. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, போய் அங்கே திமுக தொண்டர்களை சந்திக்கிறாரு. இப்போ கூட செய்தி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, திமுக தொண்டர்களை சந்தித்து அவர் வந்து கட்சியுடைய தேர்தல் சமயத்தில் கட்சிக்காக தீவிரமாக உழைக்கணும்னு சொல்லி அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து மக்களை சந்திக்கிறாரு. அவர் உங்கள் தலைவர் வந்து அது மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, மக்களை சந்திக்கிறார். மக்களை பிரதீபா இறந்து போனாலே சந்திச்சாரா சொல்லுங்கள். தம்பி ஒருத்தன் இன்னைக்கு வந்து, அதாவது சிபிஐ விசாரணை நீங்கள் எதிர்பார்த்ததை விட முதல்ல எங்கள் தலைவர் சாட்சியம் தான் சொல்ல போகிறோம். வழக்கு தொடுத்தது நாங்கள், வேறு யாரும் தொடுக்கலை. சாட்சியம் சொல்லுவதற்காக போனார், விசாரணை இல்லை. அதாவது நீங்கள் அதை வந்து சாட்சியங்களே விசாரிக்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. விசாரணைங்கிறது விசாரிக்கிறது தானே. சாட்சியங்களிடம் அவர் வந்து குற்றச்சாட்டப்பட்டவர்னு சொல்லல, சாட்சியங்களை தகவலாக பெறுகிறது சிபிஐ. அதற்கு இப்போ நேற்று 7 மணி நேரம் வந்து தகவல் பெற்றிருக்கிறாங்க. தலைவர் தெளிவாக சொல்லிட்டாங்க எல்லா விஷயத்தையும். இப்போ யார் மாட்ட போகிறாங்கிறது நாடு அறியும். விரைவில் ரொம்ப சீக்கிரமாக வந்து மாட்டுவாங்க. அதுக்காக சிபிஐ கைது செய்யாது. சிபிஐ அறிக்கையை தாக்கல் செய்யும், உச்சநீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு விசாரணை. 41 உயிர்களுக்கு நீதி கேட்குற இடத்தில் தமிழக வெற்றி கழகம் நின்று கொண்டிருக்கு. இப்போ 3 முறை எங்கள் தலைவர் போயிட்டார்ல, எங்கேயாவது ஓடி ஒளிந்தாரா, மறைந்தாரா, பீற்றினாரா, பிதற்றினாரா, வருத்தப்பட்டாரா, வெக்கப்பட்டாரா, அல்லது இருமாப்பு கொண்டாரா, ஏளனம் செய்தவர்களுக்கு பதில் சொன்னாரா? எதுவுமே இல்லை. போனாங்க, அங்கே பேசுனாங்க, வந்துட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி பதறுவதற்கு காரணம் என்ன? எனக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் உனக்கு வராமல் வேறு யாருக்கே வரும்? உனக்கு தானே வரணும், அதானே எங்களுடைய இலக்கு. அது இப்பொழுது சிபிஐ கையில் எடுக்குது. தண்ணீர் பாட்டிலுக்குள்ளே தண்ணீர் இருந்ததா, வேறு எதுவும் வச்சுருந்தியா? எப்படி வந்து ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வலுவானதில்லை. இதை வந்து சிபிஐ விஜய் அவர்கள் சொல்லி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், சிபிஐ எங்கள் தலைவர் சம்பந்தப்பட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது. இங்கே கற்பனைவாதங்களில் தொலைக்காட்சி ஊடகங்கள் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எதையோ பேசுகிறாங்க. நேற்று தேர்தல் தேதி நேற்று தான் அறிவிச்சாங்க. பாலிமர்னு ஒரு செய்தி நிறுவனம் எப்படியெல்லாம் பொய்ய சொன்னதுங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு தேவை வந்து என்னென்னா பணம். அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ விசாரணையில் தலைவரிடம் எதை கேட்டார்களோ அதை கண்டிப்பாக சொல்லியிருப்பார். நாம் இப்பொழுது எழுப்புகிற சந்தேகத்தையும் சொல்லியிருப்பதாக தகவல். ஆம்புலன்ஸுக்குள்ளே விஷவாயு இருந்ததா, உயிர்காக்கும் வாயு இருந்ததாங்கிறதையும் நம்ம விட்டு நோக்கணும். அந்த ஆம்புலன்ஸ் யார் அனுப்புனது? செந்தில் பாலாஜி. 36 ஆம்புலன்ஸுக்கு எப்படி காலையிலேயே அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது? எப்படி கரூரை தவிர்த்து வேற ஊர்லேருந்து ஆம்புலன்ஸுக்கு வந்தது? இதற்கெல்லாம் வந்து இல்லை, முன்கூட்டியே ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸில் கொண்டு வந்து. நீங்கள் யாருங்கிறேன்? அவர் அந்த ஊர் எம்எல்ஏ. தனியார் ஆம்புலன்ஸுகளுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதான் ஆம்புலன்ஸ் இருக்கிற பட்சத்தில் எல்லா ஆம்புலன்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. அப்படி 108 ஆம்புலன்ஸ் மட்டும் பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். நான் என்ன கேட்குறேன்னா, 36 ஆம்புலன்ஸுகளை தயார் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ ஒரு கணக்கு பண்ணிட்டீங்க, 40 பேராதும் கொள்ளணும், 36 வாகனம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 வாகனம் வேணால் 108 பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருந்ததால தான் இதெல்லாம் நீங்கள் காலையிலே முன்பணம். நீங்கள் எப்படி ஒரு முன்முடிவுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன். 41 பேரை 100% சொல்கிறேங்க. அந்த கூட்டம் ஒரு ஸ்டாம்பேடு, ஒரு கூட்ட நெருக்கடியை உருவாக்குனதில்
மிகப்பெரிய அளவுல பங்கு உங்கள் தலைவருக்கு தான் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் திருப்பி வந்து இந்த விவாதத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் புரியாமல் பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கூட்ட நெரிசலை உருவாக்கியதே திமுக, செந்தில் பாலாஜி. அங்கே ஏன் காவா வெட்டப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க? அந்த காவாக்கில் தான் 17 பேர் செத்து போனாங்க. தடியடி ஏன் நடத்துனீங்க இடையில? யார் உத்தரவிட்டது? இப்போ அதுக்கெல்லாம் வெளிச்சம் எங்கள் தலைவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ மறு விசாரணையில் செந்தில் பாலாஜி இப்போ மாட்டுவார், பொறுத்துருங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க. திட்டமிட்டு திமுக தான் 41 உயிர்களை பலிகொண்டது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நாங்கள் நம்புகிறோம். சிபிஐ நிச்சயமாக எங்களுக்கான தகவலை தரும். எங்கள் நம்பிக்கையை வீண் போகாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆக எங்கள் தலைவர் நேற்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் டெல்லியில் தமிழர்களை அனைவரின் முகத்தை பார்த்து கையசைத்து அங்கேயே வெற்றியை தீர்மானித்து விட்டு தமிழகம் வந்திருக்கிறாங்க. இப்போ வீதியாக போகிறாங்க எங்கள் தலைவர். என்ன பண்ண போகிறீங்க? இந்த 5000 பேர் தான் கூடணும், 997 பேர் கூடணும், 96 பேர் தான் கூடணும், 95 பேர் தான் கூடணும். இப்போ நாங்கள் 10,000 இல்லை 20,000 1 லட்சம் பேர் கூட இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்லையும். என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது தமிழக வெற்றி கழகத்தை. ஆக ஒரு தனிப்பெரும் பான்மையோடு தனியாக நின்று தில்லாக நின்று எவ்வளவு இழிவுகள் இந்த 15 நாளாக நீங்கள் பார்த்தீங்க. நாங்கள் வராத காரணமே அந்த இழிவுகள் துடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எந்ததையோ தன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் விமர்சித்தவர்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நேற்று முந்தா நாள் டெல்லிக்கு கிளம்பும்போது கூட மதுபான பாட்டில் இருந்ததாக கிளப்பிவிடும், கத்திரிக்கோள் இருந்துச்சுன்னு கிளப்பிவிடப்பட்டு எல்லாம் அட்டர் பிராடுகள், பொய்யையே பொய்யாக்கி வாழ்கிற புலம்பல்கள் இந்த திமுக கும்பல்கள். அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொறுமையாக இருந்தோம். இப்போ கொடுக்கறதுக்கு தயாராக தான் வந்திருக்கிறோம். வச்சு எடுப்போம் உங்களை. இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் ஏன்னா இப்போ கடந்த ஒரு வாரம் 10 நாளுக்கு மேலாகவே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிவிகே இணைய போகுது அப்படின்ற செய்தி தொடர்ந்து பரவலாகவே பேசப்படும். அதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இதற்கு இடைப்பட்ட காலங்களில் உங்களுடைய பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்கள்ட்ட கூட்டணிக்கு செல்லலாமா அப்படின்லாம் சஜஷன் கேட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. கடைசி நேரம் வரைக்கும் நேற்று வரைக்குமே சிபிஐ அலுவலகத்துக்கு நேற்று டெல்லிக்கு விஜய் அவர்கள் போகும்பொழுது இந்த பேச்சுகள் எல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போது இங்கே முதல்வராக நீங்கள் விஜய் அவர்களை நீங்கள் வந்து பெருசாக பிம்பமாக காமிச்சிட்டு இந்த பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றீங்க அப்படின்னா பயம் வந்துருச்சா? கலை யதார்த்தம் புரிஞ்சிருச்சா? திட்டமிட்டு பாரதிய ஜனதா திமுக கூட்டணியோடு உறவாடி கொண்டு உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சு உளவுத்துறையின் மூலமாக செய்திகளை கசிய விட்டு தலைவருக்கு தலைவருக்கு இருக்கிற நடந்தது உண்மைதானா? நான் தான் சொல்கிறேன், திட்டமிட்டு உளவுத்துறை ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக. அது நாங்கள் தான் வந்து கொள்கை எதிரி பாஜக. உளவுத்துறைக்கு என்ன கிடைக்குதோ அதை தானே கொடுத்துருப்பாங்க. இல்லை, நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு உளவுத்துறை இயக்குபவர்கள் யார்? ஒன்றை கிளப்பி விட வேண்டியதானே, டேமேஜ் பண்ணணும், தலைவருடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கோளாக இருந்து பாரதிய ஜனதாவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த இந்த மாதிரியான சில்லுண்டித்தனமான வேலைப்பாடுகள்லாம் செய்தார்கள். நாங்கள் அமைதி காத்தோம். நீங்கள் சொன்னீங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன பேசப்பட்டதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அங்கே கூட்டணியை பற்றியே பேசலை. எப்படி வேலை செய்ய போகிறோம், எப்படி வந்து இதை ஒருங்கிணைக்க போகிறோம், அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு எந்த மாதிரியான விதிமுறைகளை அங்கே உருவாக்கணும், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எவ்வாறு பின்பற்ற போகிறீங்க, இது எல்லாமே அலசி ஆராயப்பட்டது. அதில் வந்து கூட்டணிக்கான விஷயமே பேசலை. ஆனால் இங்கே எல்லாமே எழுதிட்டாங்க. 50 தொகுதி ஒதுக்கப்படும், துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும், 6 அமைச்சர்கள் கொடுக்கப்படும். இது எல்லாம் கற்பனைவாதங்கள், எல்லாம் போலித்தனமானது. அதான் முதவே சொன்னேன், இந்த ஊடகங்கள் சம்பாதிக்க வேண்டுமானால் எங்களின் மூலமாக இன்றைக்கு ஊடகங்கள் சம்பாதிக்க. கூட்டணி முயற்சியை அதிமுக தரப்புலையோ அல்லது பாஜக தரப்புலேருந்து இது எடுக்கலையா? டிவிக்கு உள்ள கொண்டு அவங்களே மறுத்துட்டாங்க. எடப்பாடியாரே மறுத்துருக்கிறார். நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலையும் சொல்லிட்டாரு. அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் தான் கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சிட்டோம்ல, அப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவோம்? நாங்கள் டேமேஜ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு நாடி துடிப்பு அறிகிறதுன்னு. இப்போ கம்பீரமாக நிற்கிறோம்ல நாங்கள். இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஓட்டின ஓட்டுக்கு இப்போ நாங்கள் கம்பீரமாக பதிவு சொல்லிட்டோம்ல, என்ன பதிவு சொல்ல போகிறீங்க நீங்கள்? அதுக்கு நீங்கள் எழுதின ஊடகங்கள் அந்த ஒரு வாரம் சம்பாரிச்சிருக்காங்க எங்களை வச்சு. நான் வாழ்க, ஊடகங்கள் வாழ்க. அங்கிட்டும் சம்பாதிக்கிறீங்க, எங்களை வச்சும் சம்பாதிக்கிறீங்க, மகிழ்ச்சி. ஒரு இடத்துல கூட கூட்டணியை பற்றி பேசல. எங்களது மூத்த தலைவர் செங்கோட்டையனார் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை தெளிவுபடுத்துறாரு. அப்போ திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை காயடிக்க வேண்டும். இப்படி இந்த பாஜகவோட இவங்க பேசினாங்க. இது காலகாலத்துக்கு நீ என்ன தாவேக்கா வந்து என்ன பாஜகவோட பேசலையா அப்படின்னு பேசுவதற்காகவே கிளப்பி விடப்பட்ட செய்தி இதெல்லாம். நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், மக்களோடு கூட்டணியாக இருக்கிறோம், மகத்தான வெற்றியை பெற இருக்கிறோம். பொறுத்துருங்க, இன்னும் ஒரு 40 நாள் தானே. எங்கள் தலைவர் முதல் கையெழுத்து அடுத்த ஆகஸ்ட் 15 எங்கள் தலைவர் தான் தேசிய கொடி ஏற்றுறாரு கோட்டையில், எழுதி வச்சு. ஏன்னா நான் கிராமங்களில் சுற்றி வந்துட்டு பேசுகிறேன். நேற்று இரவு கூட நான் எங்கே பேசியிருக்கிறேன், மதுராந்தகத்தில் பேசினேன், அட்ட கிராமத்தில் பேசிட்டு வரேன். ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடுகிறார்கள், ஆயிரக்கணக்கிலே ஆர்வரிக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அத்தியாயத்தை எழுதிருக்கு. கோடி கோடியாய் கொள்ளையடித்த கூட்டம், லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்திருக்கிற கூட்டம். குற்றச்சாட்டை வைக்கிறோம் நாங்கள் தமிழக வெற்றி கழகம். எந்த அமைச்சர் கொள்ளையடிக்கல சொல்லுங்க பாப்பா. வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா முதலமைச்சரை பார்த்து முகில் கேட்கிறேன். எந்த அமைச்சரும் கொள்ளை நடத்தவில்லை,
நாங்கள் நேர்மையான தூய்மையான ஆட்சியை நடத்தியிருக்கிறோம்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? முதலமைச்சரையை கைது செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது தமிழ்நாட்டில். எல்லா அமைச்சர்களையும், குற்றவாளி அமைச்சர்களை பாதுகாத்த முதல்வர். அதுக்கான முகாந்திரம் என்ன இருக்கு? நீ உரிய ஆவணங்களோட போய் பொருளாதார குற்றப்பிரிவு இடமாற்றத்திற்கான தேவைகளை 888 கோடி ஊழல் நடைபெற்றதாக கேஎன்ஆர் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. அவரை கைது செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஏன் இன்னைக்கு வர ஒரு எஃப்ஐஆர் கூட போடல உங்களோட? ஆனால் நேற்று 4 மணிலேருந்து இப்போ காவல்துறை சுதந்திரமாக செயல்படுது. ராத்திரி ஒருத்தனை போட்டாங்க என்கவுண்டரில். புரியுதுங்களா? உண்மையான குற்றவாளிகளை போட்டு தள்ளுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சட்டம் ஒழுங்கு இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் சுட்டுக் கொள்வதை நியாயப்படுத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. என்கவுண்டர் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது அதை ஒருவேளை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் கேட்கிறேன், இத்தனை படுகொலைகளை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஆட்சி. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தேர்ந்தெடுக்க நன்றி. நன்றி.